ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் எந்த சூழல்ல உருவாகுறாங்க சார்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமாக இருக்காதுங்க. லக்னத்தின் அடிப்படையில் 6-8 இந்த தொடர்புகளை நம்ம பார்க்கணும். அதை பொறுத்து தான் எதிரியினுடைய பலம் பலவீனம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிரி உருவாவது சாபம்லாம் கிடையாது. இவர்களுடைய பொறுமையை சோதிக்கும் நேரம், இவர்களுடைய நிலைத்த தன்மையை அசைத்து பார்க்கும் ஒரு நேரம்னு சொல்லணும். நான் முதவே சொல்லிட்டேன், இவர்களுடைய நிலைத்த தன்மையை எதிரிகளால் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற தன்மையில் தான் இவங்க இருப்பாங்க. அந்த லக்னத்தை பொறுத்து 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய தொடர்பு, அதில் குறிப்பாக 6ஆம் அதிபதியினுடைய நிலையை பொறுத்து சில நேரங்களில் ரிஷபராசிக்காரர்களும் எதிரிகளால் சில பாதிப்புகளுக்கு இவங்க வாழ்க்கையில் யாரோடையுமே சண்டைக்கு போகல, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாங்க. ஆனால் எதிரிகளை சந்திக்காத நாளே இல்லை, வில்லங்கங்களை சந்திக்காத நாளே இல்லை, விபரீதங்களை சந்திக்காத நாளே இல்லை, எங்கள் பொறுமையை சோதிக்கப்படாத நாளே இல்லை அப்படின்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்களை புலம்புவதை நம்ம பார்ப்பது உண்டு. அந்த நேரத்தில் சுய ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியினுடைய தசா புத்தி காலங்களில், 6ஆம் அதிபதி 8ஆம் இட அதிபதியோடு தொடர்பு கொள்ளும் காலங்களில், லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி கோச்சாரங்களில் ராகு கேதுவோடு இணையும் காலங்களில், ஏன்னு சொன்னா முடிவு எடுத்தா மாற்ற மாட்டாங்க. அந்த முடிவுல உறுதியா இருப்பாங்க. அது சரியான முடிவா இருக்கிறதுனால ரொம்ப உறுதியா இருப்பாங்க. 10 தடவை யோசிச்சு எடுத்த முடிவு தான், ஆனா நிலைத்த முடிவு. என்னடா எப்படியோ ஒன்று சொல்லி ஆளை கெடுத்து விட்டுலான்னு பார்த்தா ஒன்றும் முடியலையே. அந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாவார்கள்.